ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் அடைய சாட்சியை வைத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாய் உங்கள் சந்திக்க தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவவசனம் சொல்வது, நினைப்பதற்கும் வேண்டுகளும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமுள்ள தேவன் இந்த நாளிலே நீங்கள் நினைத்த காரியம் கர்த்தர் கண்டிப்பாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்க காரணம், ஆண்டை நோக்கி பார்க்குறதுக்கு யாவரும் வெட்கப்பட்டு போதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளினோட ஆண்டோட வார்த்தை பேச தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது சங்கீதம் 128 சங்கீதம். ஹல்லேலூயா. 1லேருந்து 6 வசனம் பார்க்கும்போது இந்த சங்கீதம் இந்த வசனம் என்னன்னு சொல்லுதுன்னா, ஒரு குடும்ப தலைவன் எப்படிப்பட்டவனா இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா ஆஸ்வதிக்கப்படுவான். காரியத்தை ஆண்டு 3 விதமான காரியங்கள் ஆண்டை வெளிப்படுத்துகிறார். ஒரு குடும்பத்தலை புதிதான ஒரு குடும்பத்தை நடத்துகிறவன் எப்படி இருந்தால் ஆண்டவரான குடும்பத்தை ஆஸ்வதிப்பான் சில காரியங்களை ஆண்டு வெளிப்படையாக காண்கிறாரு. அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம நடப்போம்னால் கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தின்படி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் பெரிதான ஆஸ்வதித்தர வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை நான் கை கண்டு நடந்தபடியால் கர்த்தர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார். அனைவர் கொடுக்கத்தக்க ஆசிரியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியங்களை செய்ய ஆசிரியத்துக்கிறார். தேவனுக்கு பயப்படும் பயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மேல் வைத்த நம்பிக்கை இதுவரை நான் கைவிடுதலை. என்ன சொல்லி, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிட சொன்ன தேவன் இந்நாள் வரை ஆண்டவர் என்னை வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து ஆசிரியத்து காரணம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவர் வார்த்தை பேசி தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறான் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்பது ஆசிரியக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆயுஷ் நாட்டில் பெருகி சொல்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தை தரும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிற ஆண்டு சொல்கிறாரு, குடும்பத்தை நடத்த வேண்டிய காரியத்தை சொல்லும்போது ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். 2 காரியங்கள். ஒரு குடும்பத்தை நம்ம நடத்தணும்னா முதல்ல கடவுளுக்கு பயந்து பயம் இருக்கணும். 2வது அவர் வழிகளிலே நம்ம நடக்கணும். வழின்றது அவர் கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு ஒரு வசனத்தை உறுதியாக பற்றி கொண்டு நடக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வல்லுறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நான் கடைப்பிடித்து கொண்டதுனால் இப்போ நான் ரயில்வே ரிட்டையர் ஆகியிருந்தேன். 32 வருஷம் சர்வீஸ். இது வரைக்கும் ஆண்டவர் ஒருத்தருக்கும் நான் ஒரு ஒப்பந்தம் கொடுக்காதபடி ஒரு ஆசிரமம் தான் வைத்திருக்கிறார். ஏன் கடன் கொடுப்பா என்ற வாக்குத்தத்தின்படி நினைத்த காரணம், ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளை கடைப்பிடித்து நடக்கும்போது ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தில் எல்லா விதத்திலும் ஆசிரியர் கையில் செய்கிற எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்த வருஷம் தான் படிப்பற பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியம். ஸோ 2 காரியம் காமிக்கிறான். ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா முதல் தேவனுக்கு பயப்பட பயம் இருக்கணும். 2வது காரியம் என்ன சொல்கிறாரு, அவர் வழியில் நடக்கணும். காணும் வழின்றது அவர் முன்மாதிரியாக இருக்கணும். அவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அதிகாலை ஜெபிக்கணும். ஆண்டருக்கு பிரியமான காரியங்கள் எவைகளோ அவைகள் வழியில் நடக்கிறவன் தான் பாக்கியவான், ஆசிரியக்கப்பட்டவன். 2வது காரியம் என்ன சொல்கிறார், உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா நீ கையில் செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் நோடு கொடுக்குறார். ஹல்லேலூயா. பாரு, நான் வேலை செய்யும்போது ஒவ்வொரு மாதம் வருமானத்தை வைத்து கடவுள் ஆண்டு ஜெபித்து முதல் வருமானத்தை கையில் ஜெபிச்சுட்டு அப்படி தான் செலவு பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஆண்டருக்கு பிரியமாக ஆண்டு கொடுத்ததை முதலாவது காணிக்கை செலுத்தி ஜெபிக்கும் போது அந்த வருமானத்தை ஆண்டவர் ஆசிரிக்க வல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுக்குரிய காரியத்தை செய்யும் போது, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது, ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் நம் கையின் பிரியாசத்தை ஆசிரிக்க வல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல பாருங்க, உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவார். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தேவையானது உணவு உடுத்த உடை இருக்கிற இது 3 ஆண்டு கொடுக்குறான்னா அவன் பயந்து இருக்கிறான்னு அர்த்தம். அவன் வழியில் நடக்கிறான்னு அர்த்தம். அப்படி செய்கிறவனுக்கு தான் ஆண்டு கொடுக்குற காரியம். அவன் கையின் பிரியாசத்தை அவர் ஆசிரிக்கிறான். அவன் கையில் செய்கிற எல்லா வேலையும் சரி, வேலைக்கு தொழில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற காரியம் இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலும் அவன் கையில் செய்கிற எல்லாம் ஆண்டு அவனை ஆசிரிக்க வல்லுகிறார். அதே சொன்னால் அவன் என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறது, நீ உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவான். கையில் செய்கிற எல்லா காரியம் ஆசிர்வாதமாக ஒரு குறையில்லாமல் நிறைய வைப்பார். உணவு உடுத்த உடை இருக்கிறது சொன்னது போல 3 வேளையும் அனுதினம் ஆண்டு நமக்கு ஆசிரியர் என்ன சொல்றாரு, உன் கை பிரியாசத்தை நீ ஆசிரியப்படுவாய். பாக்கியம் நன்மை உண்டாகும். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் நன்மையை உண்டாகும். நன்மையை நமக்கு ஆண்டவர் கொடுத்த காரணம் சொன்னது போல நீதிமானுடைய ஆசை நன்மையே. இன்னத்துக்கு நம்மளுக்கு நன்மை கொடுக்க, நம்மளுக்கு கொடுக்கத்தக்கதான் ஆசீர்வாதம் கொடுக்க ஆண்டவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கிறத நம்ம மட்டும் போதாது, மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதம் காரியங்களை ஆசிரியப்படுவான். கொடுக்குற காரணம் நன்மையும் பாக்கியம் அவனுக்கு உண்டாயிருக்குமா. 2வது காரியம் பாருங்க, ஒரு மனுஷன் பயந்து இருக்கும்போது அவன் கொடுக்குற மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பாரு. ஹல்லேலூயா. உன் மனைவி வீட்டோரின் கனித்தனம் தாட்சியை போல இருக்கலாம். அந்த மனைவி என்னன்னா உனக்கு உகந்தவளாக இருக்கலாம், உன் கீழ்ப்படுகிற மகளாக இருக்கலாம்.
நீ போகிற காரியங்கள் உன்னோடு போது ஆலோசனை செய்யலாம் இருப்பான். அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டினான் போல புத்தியுள்ள ஸ்திரியாய் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், துணையை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி நல்ல ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டினது 32 ஆண்டுகள் கட்டி இது வரைக்கும் ஒரு குறையில்லாமல் நிறைய வைத்ததுக்கு காரணம் ஆண்டவருக்கு பயப்படும் பயம். அவர் வழி நடக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்படுறார். ஹல்லேலூயா. 3வது உன் மனைவி வீட்டோட கனித்தரன் சாட்சிக்குள் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உழவு கண்டுகள் போகும். பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டிய வழியில் நடக்கும்போது, பிள்ளைகள் பெரிதாகும் போது அவங்க கூடிய காரியங்கள் செய்கிற பிள்ளைகளாக காணுவான். தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளாக நம்ம சாட்சியாக இருக்கணும். தகப்பன் தாய் சாட்சியாக இருக்கும்போது தான் பிள்ளைகளும் அதே பிள்ளைகள் வரும். நம்மளுடைய வழியில் ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்லிட்டு பாருங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கண்டுகள் போல உன்னை போல அவர் சாட்சியாக இருப்பான்ற. ஹல்லேலூயா. பிள்ளைகள் சிறு பிள்ளை நான் இருக்கும்போது நம்ம டெய்லி பிள்ளைகள் மேலே கை ஜெயிப்பேன், வேதத்தை வாசி சொல்லுவேன், ஜெபிக்க சொல்லுவேன். இப்படி காரியங்களை பிள்ளைகளை சொல்ல பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளரும்போது ஜபத்திலே தேவ பயத்திலே ஆண்டோடைய பிரியமான காரியங்களை வளரும்போது சொல்கிற காரியங்கள் சொல்ல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கண்டுகள் உன்னை சுற்றில தான் இருப்பாங்க. பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்காம எந்த காரியம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கணும்னா முதல்ல நான் சாட்சி, தகப்பனாக இருக்கேன், நான் சாட்சி எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறனா இருக்கும்போது தான் இந்த வாக்குத்தத்தை ஆண்டு கொடுக்குறாரு. 4வது காரியம் சொல்ல, முதல் காரியம் சொல்ல, தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட நான் ஆஸ்வதிக்க பார்க்கும்போது, ஒன்று தேவனுக்கு பயந்து வழியில் நடக்கிறவன், 2வது அவன் கை பிரியாசத்தை ஆஸ்வதிக்கிறார், 3வது சொல்றாரு அவன் கொடுக்குற மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியாக கிடக்கணும், உத்திலை ஸ்திரியாக இருப்பான், அவள் தனித்தரம் மனைவியாக இருப்பான்னு சொல்கிறாரு. பிள்ளை கொடுத்தது இல்லாத அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் சுற்றிலாம் வருவாங்க, உண்மையே சுற்றி வருவாங்கன்ற. 4வது சொல்றது கர்த்தருக்கு பயப்படும் பயம் மனுஷன் இவ்விதமாக ஆசிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. முதல் பயப்படுறதுக்கு மனுஷன் இருக்கணும், 2வது நல்ல மனைவி கொடுத்துருப்பாரு, 3வது பிள்ளைகள் ஆசிரியர் பிள்ளைகளாக கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது தான் 4வது என்ன சொல்லும், இதோ கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்பட்ட மனுஷனை காணப்பான். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவ்விதமான காரியங்களை செய்த வழிகளை கற்பனை கை கொள்ளும் போது தேவன் கொடுக்குற பெரிதான காரியம் உள்ளத்தில் இல்லாத ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க வளர்க்கிறார். 5வது சொல்றாரு, கர்த்தர் சியோனில் இந்த ஆசீர்வதிப்பார். சியோனில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க வளர்க்கிறார். ஹல்லேலூயா. 6வது சொல்ற, ஜீவனில் நாளெல்லாம் இஸ்ரேல் வாழ்க்கை சமாதத்தை காணுகிற வாழ்க்கையை கொடுப்பாராம். ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சமாதத்தை கொடு. நான் அளிக்கும் சமாதானம் அளிக்கும் சமாதானம் இல்லை, உன் இருதயம் கலங்காமல் பயப்படான்னு சொல்லும் போது கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம சமாதானத்துக்கு கவலைப்படுகிற ஆண்டவர் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க வளர்க்கிறார், சமாதானத்தை கொடுக்க வளர்றாரு. 6வது சொல்றாரு, உன் பிள்ளைகளை காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன சொல்றாரு, சந்ததியை பெருக செய்ய விட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் கீழ்ப்பணி நடந்ததுனால அவன் மூலியமாக சந்ததி நம்ம வந்திருக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கணும். 2வது வழிகளை கற்பனை கலந்து கொள்ளும் போது அவர் என்ன சொல்றார், கை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், நல்ல ஒரு மனைவியை கொடுக்கிறார், அவன் மூலியமாக சந்ததியை பெருக செய்கிறார், ஸ்ரீயோல் வரக்கூடிய ஆசீர்வாதம் கொடுத்து பிள்ளைகளை காண செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெறணும்னா தேவனுக்கு பயந்த மனுஷனாய் தேவனுடைய வழிகளை கை கொண்டு நடக்கிற மனுஷனாய் காணும்போது இவ்விதமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 4 ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையானது கேட்கிற ஒவ்வொரு விஷயம் ஒருத்தருக்கு கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தமாக அவர் குடும்பத்தை நடத்த வேண்டிய இந்த ஞானம் விவேகத்தை கொடுத்து அது இந்த கொடுக்கப்பட்ட இந்த 5 வசனங்களுடைய வார்த்தைகளை அந்த குடும்பத்தில் அவ்விதமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தை வந்து நல்லது சொல்லத்தக்க அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவே நமக்கு இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.